APARC Agriculture Technology Demonstration Park. விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். வணக்கம். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட ஒன்றிணைஞ்சு ஏபாக் நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒளிபரப்புறது. நீங்களும் நவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய விளக்கத்தை பெறணுன்ற ஒரு யோசனையில தான் இன்றைய நிகழ்ச்சியிலையும் நாம கலந்துரையாடுற மிகுதியா இருக்க தொழில்நுட்பங்களை எவ்வாறு இரட்டை வரிசை மாதுளையில மேற்கொள்றதுன்னு சொல்லி. அடர்த்தி முறை இரட்டை வரிசை என்றதும் நமக்கு தெளிவாகின்றது. பயிர்ச்செய்கையில் உள்ள கன்றுகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவது. இந்த முறையில் மாதுளை செய்கை மேற்கொள்ளும் பொழுது 840 கன்றுகளை நட முடியும். ஹைடென்சிட்டி டபுள் ட்ரோ மாதுளை பற்றி கதைக்கும் போது நாம முதல்ல கதைச்ச நிலப்பண்படுத்தல் எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி. நாம இப்போ இருக்க களமானது நிலப்பண்படுத்தலை மேற்கொண்டு கன்று நட்ட ஒரு களம். இந்த கன்றுகளுக்கு 2 மாதங்கள் மாதிரி இருக்கும். நாம கேட்போம் இதை பத்தி. இது எந்த அளவு இடைவெளியில நடனம், இந்த இரட்டை வரிசை எந்த விதத்துல தீர்மானிக்கணும், இதை பத்தின தகவல்களை. மாதுளை பயிற்சியானது அரை ஏக்கருக்கு 420 கன்றுகள் நடப்படுகிறது. அதாவது 420 கன்றுகளும் கிழக்கு மேற்கு திசையை நோக்கி தான் நடப்படுகிறது. அதாவது அப்படித்தான் நடப்படுகிறது. மாதுளை பயிற்சியில 2 அடர் நடுகைகள் ஹை டென்சிட்டி பிளான்ட், அதாவது அடர் நடுக முறையில் மாதுளை பயிற்சியை நடப்படுகிறது. அதாவது 2 கண்டுகளுக்கான இடைவெளி 2 மீட்டராகவும் 2 வரிசைகளுக்கான இடைவெளி 1 மீட்டராகவும் 2 பெரிய லைன் வரிசைகளுக்கான இடைவெளி 4 மீட்டர்களாகவும் அளவுகளில் மாதுளையாக நடப்படுகிறது. அந்த இடப்பயிற்சியானது 3 வரிசைகளில் நடப்படுகிறது. அதாவது மாதுளையிலிருந்து 1 மீட்டர் இதிலிருந்து முதலாவது வரிசை ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த 2 வரிசைகள் 1 மீட்டரில் இருந்து அங்கால ஒரு 1 மீட்டர் இடைவெளியில் மாதுளை பயிர் நடப்படுகிறது. பிரதான பயிரின் வளர்ச்சிக்கு எந்தவித போட்டியுமின்றி இரட்டை வரிசைகள் 2க்கு இடையில் உள்ள 4 மீட்டர் இடைவெளியில் ஊடுபயிற்சியை மேற்கொள்ள முடியும். இங்கு மாதுளை விதானத்தை பாதுகாப்பாக கொண்டு ஊடுபயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த முழு இடத்திலும் 40% ஊடுபயிற்சியை மேற்கொள்ளலாம். கத்தரித்தல் முறைகள் 2 காணப்படுகின்றன. மரத்தை அழகாக பராமரிப்பதோடு விளைச்சலை அதிகரிக்க கத்தரித்தல் முக்கியமானது. மரத்தின் உயிர்நிறை விளைச்சலை பாதிக்கும் என நீங்கள் இதற்கு முன் அறிந்திருந்தீர்களா? வணிக பழச்செய்கையில கன்றை கத்தரிக்கிறது, பயிற்றுவிக்கிறது, பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். நாம இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போறோம் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய நவீன தொழில்நுட்ப காரணிகளை. இப்போ ஸ்பேலியர் முறையில எப்படி கத்தரிக்கிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லித்தர போறோம். எப்படி இந்த முறைக்கு கத்தரிக்கிறது? விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தினூடாக 2 வகையான கத்தரித்தல் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதில் இது ஸ்பேலியர் என்றது ஒரு நவீன முறையாகும். ஸ்பேலியர் என்றது என்னென்னு சொன்னால் ஒரு சட்டத்தை அமைத்து தாவரங்கள கிளைகளை வெட்டி அதில் கட்டி அதை பாதுகாப்பாக வளர்த்து அதில் பலர் பெறுவதால் ஸ்பேலியர் மெத்தட் சொல்கிறது. இது இங்கே எங்களோட ஏஎஸ்எம்பி திட்டத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 6 மீட்டருக்கு ஒவ்வொரு ஜிஐ பைப்பை அதை நட்டு அதில் 50 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒரு 50 சென்டிமீட்டர் உயரங்களில் அதில் கம்பிகள் அதில் இழுக்கப்பட்டு ஒரு சட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே ஸ்பேலியர் மெத்தடுக்காக, அதாவது நாங்கள் கத்தரித்து ஒரு பிளான்ட்டை தான் இதில் காட்டுறோம். ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முதல் இதில் கத்தரித்தல் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த பிளான்ட்ஸை தான் நாங்கள் இதில் காட்டுறோம். முதலாவதாக இந்த பிளான்ட்ஸில் மிகவும் வீரியமான நிறைய சந்துகள் வரும் ஆரம்பத்தில். அப்போ அதில் வீரியமான
ஒரு நேராக வளரக்கூடிய ஒரு கந்தை எடுத்து நாங்கள் விடுவோம். மற்ற ஏனையவற்றை நாங்கள் வெட்டி அகற்றி விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு வீரியமான தடியத்தை நாங்கள் விட்டுருக்கோம். இந்த வீரியமான மரம் வரும்போது நாங்கள் 50 சென்டிமீட்டர், இந்த 50 சென்டிமீட்டரில் நாங்கள் என்ன செய்வோம், 50 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு வெட்டுவோம். வெட்டின உடனே அதில் வார 2-3 கிளையில் நாங்கள் வளர்வதற்கு விடுவோம். அந்த விட்டு 2 பக்கமாக இந்த கம்பியில் 2 கிளையில் கட்டி விடுவோம். மற்ற நேராக வருகிற கிளையை அப்படி நேராக போவதற்கு நாங்கள் விடுவோம். விட்டதுக்கு பிற்பாடு இது மீண்டும் 50 சென்டிமீட்டர் அடைந்தது, அதாவது நிலத்திலிருந்து ஒரு 100 சென்டிமீட்டர், அதாவது இந்த பழைய கம்பியிலிருந்து இந்த கம்பி வரையும் 50 சென்டிமீட்டர், அடுத்த 50 வந்த உடனே 50 சென்டிமீட்டருக்கு நாங்கள் ஒரு வெட்டுவோம். வெட்டி இப்படி ஒவ்வொரு தட்டாக நாங்கள் கம்பியில் நாங்கள் கட்டி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் 350 சென்டிமீட்டர் வரை நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது நிலமட்டத்திலிருந்து. முதலாவதாக வார அந்த கிளையை இந்த நாங்கள் என்ன செய்வோம், இந்த கம்பியோட கட்டுவோம். கட்டி சிறிது வளர்ந்ததுக்கு பிற்பாடு, அதாவது இந்த மத்திய வார கிளையிலிருந்து 15-20 சென்டிமீட்டரில் திரும்ப ஒரு வெட்டி என்ன செய்வோம்னு சொன்னால், திரும்பவும் என்னென்றால் ஒரு 3 நல்ல கிளையில விடுவோம். விட்டு அதில் திரும்ப இந்த கம்பியில் மிச்சம் வார கிளையை இப்படி கட்டுவோம். பிறகு 50 சென்டிமீட்டரில் 15-20 சென்டிமீட்டர் வெட்டி திரும்பவும் கிளைகளை நாங்கள் உருவாக்கிக்கணும். இந்த கம்பியிலேயே இந்த கம்பியில் அதில் 1 மீட்டர் வரை இந்த சைடில் எடுப்போம். அப்படி ஒரு கட்டி நாங்கள் ஒரு பிரேம் எடுத்து அதில் நாங்கள் இந்த தாவரங்கள் வளர்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி செய்கிறதால நாங்கள் எங்களை பராமரிப்பு முறைகள் ஈஸி, மற்றது பழங்களை ஆகிறது ஈஸி. அதாவது நோய்கள் வந்தால் அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும், அதற்கு நோய் பரிகாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற இப்படி ஒரு ஸ்பேலியரில் செய்கிறதால எங்களுக்கு இந்த அலையில் வார இடங்களில் போதுமான அளவு பயிரை செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது நாங்கள் என்ன செய்ய ஆரம்பத்தில் எப்படியான இது போட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறேன். இந்த இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பத்தில் இதெல்லாம் அகற்றி கொண்டு வரோம். இதெல்லாம் தேவையற்ற கிளையை இதெல்லாம் அகற்றி கொள்வோம். மற்றது இந்த கிளையை எடுத்தோம்னு சொன்னால் 15-20 நாங்கள் ஒரு வெட்டி ஆரம்பத்தில் வெட்டி விடணும். வெட்டி விட்டோடனே என்ன செய்ய வேண்டும் சொன்னால், அவங்க இதிலிருந்து கிளைகள் உருவாகும். இந்த கிளைகள் உருவாகி அது 15-20 சென்டிமீட்டர் வந்தோடனே திருப்பி வெட்டுவோம். ஆனால் இதில் வார 2 கிளைகள் அங்கால ஒரு கிளை இஞ்சால ஒரு கிளை போகும். நேரே வார கிளை இப்படி நேரே 15-20 சென்டிமீட்டர் வந்த கூட திருப்பி கட்டி வெட்டி நாங்கள் என்ன செய்யணும், இந்த கிளைகளை நாங்கள் அதிகமான பென்சில் தடிப்பான தடிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். எடுத்தால் தான் நாங்கள் கூடுதலான அளவு நிறைய பூக்களையும் பழங்களையும் பெறக்கூடிய விதமாக இருக்குது. அப்போ இதால் என்னென்னு சொன்னால், மற்ற ஏற்கனவே செய்கிற அந்த புஷ் டைப்பை விட இதால் செய்கிறதெல்லாம் கூடுதலாக ஈஸியாக நாங்கள் அதை முகாமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலாவது 50 சென்டிமீட்டர், அடுத்து 50 சென்டிமீட்டர், அடுத்து 50 சென்டிமீட்டர் இப்படியே போய்கொண்டிருக்கு. ஆகவே இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கிளையை. இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் 2-3 கிளைகள் இருக்குது. இதில் நாங்கள் இப்படி போகக்கூடிய கிளை மற்ற இதெல்லாம் வெட்டிட்டு, இது தேவையில்லை என்ன ஒழுங்கான முறை வளராத வடிகளை வெட்டிட்டு இந்த கிளையில் 2 வீல் ஏற்கனவே இருக்கிறபடியாக நாங்கள் இது 2ஐயும் இதில் சைடில் நாங்கள் இதில் கட்டக்கூடியதாக இருக்கும். இதை அப்படி நீராக இதில் கட்டி நீராக அடுத்த 50 சென்டிமீட்டர் வரும் வரை நாங்கள் அவங்கள விடக்கூடிய மாதிரி இருக்கு. பிறகு இந்த வளர்ற கிளையை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், இதையும் திருப்பி இதோட சேர்த்து இந்த கிளைகளை இதில் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இருக்குது இது இதிலிருந்து 15-20 சென்டிமீட்டர் வந்த பிற்பாடு நாங்கள் இதில் ஒரு வெட்டி விடுவோம். இது கிட்டத்தட்ட 15-20. இது திருப்பி இதில் 3 கிளைகள் வரும். முக்கியமான 3 கிளைகள் எடுத்துட்டு ஒரு கிளை இஞ்சால சைட்லேயும் அடுத்த கிளை மேல் அங்கே விடுவோம். நீரே வாரத்தை இதுவரையும் வளர்ந்து பிறகு 15-20 வெட்டுவோம். பிறகு இதில் வார இப்போ கீழே இதிலெல்லாம் கிளைகள் உருவாகும். ஒவ்வொரு கிளையும் 15-20 சென்டிமீட்டர் நாங்கள் வெட்டி கொண்டு இந்த பிரேமை ஒழுங்கான முறையில் நாங்கள் முகாமைத்துவப்படுத்துவோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இங்க நாம எதிர்பார்க்கிறது காய்க்கிற பூக்கிற கிளைகளுக்கு தான் சந்தர்ப்பத்தை வழங்குறது. இது மூலமா தான் நல்ல அதிகளவிலான விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த ஸ்பேலியர் முறையில 50 சென்டிமீட்டருக்கு ஒருக்கா ஒரு வரிசையை தீர்மானிக்கிறோம். அந்த தட்டு வரிசையில தான் இந்த செய்கை காணப்படும். இது மூலமா வணிக செய்கையை நல்ல முறையில மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா இந்த இரட்டை வரிசைகளுக்கு இடையில இடைவெளி காணப்படுது. அது உங்களுக்கு தெரியும், 4 மீட்டர் மாதிரியான ஒரு இடைவெளி. இந்த 4 மீட்டர் இடத்தை போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம். அதே போல இயந்திர வேலைகளை மிக இலகுவாக மேற்கொள்ள பயன்படுத்தலாம். இறுதியா நாம இத ஒரு சுவர் வடிவத்துல தான் எடுப்போம். இலகுவானது, அதே போல முன்மாதிரியானது, பராமரிக்கிறதுக்கு இலகு, இந்த மாதிரி இலகுவா மேற்கொண்டு போகலாம்.
பாக்ஸ் முறைக்கு இல்லைன்னா பெட்டி முறைக்கு எப்படி கத்தரிக்கிறதுன்னு இப்போ நாம உங்களுக்கு சொல்லித்தர போறோம். என்னென்னு சொன்னால், இந்த பாக்ஸ் டைப்பை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து ஆரம்ப பருவத்திலிருந்தே தேவையற்ற நீர்வாதுக்களை நாங்கள் அகற்றுவோம். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிரதான தடிகளை மட்டும் விட்டுட்டு மிச்ச நீர்வாதுக்களை நாங்கள் வந்து அடியோடு அகற்றுவோம். இப்படி இதில் இருக்கிற நீர்வாதுக்களை பொதுவாக அகற்றக்குள்ள இது வந்து தேவையற்ற கந்துகளை நாங்கள் உருவாகாமல் தடுக்க முடியும். பொதுவாகவே ட்யூனிங் அண்ட் ட்ரைனிங், அதாவது பழக்கப்படுத்தலும் கத்தரித்தலும் பொதுவாக ஏன் செய்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு தேவையான உயரத்தை நாங்கள் அமைத்து கொண்டு அதில் இருக்கிற தேவைப்படுகின்ற விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்காக. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் வந்து இப்படியான தேவையற்ற கந்துகளை நாங்கள் அகற்றக்குள்ள பீடைகள், பிரதானமாக தொற்றுக்கள் ஏற்படுத்துகிற பங்கசுகள் போன்றவற்றை நாங்கள் இதில் தடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் 2 பிரதான தடியை நாங்கள் இப்போ எடுத்துருக்கிறோம். இந்த பிரதான தடி பொதுவாக நிலத்தில் இருந்து 50 சென்டிமீட்டர் உயரம் அளவில் நாங்கள் பிரதானமாக நாங்கள் பண்ணுவோம். ஆகவே இந்த கீழே இருக்கிற உருவாகி இருக்கிற சிறிய இந்த கந்துகளை நாங்கள் அகற்றி விடுவோம். அதோட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு பூரணத்துவம் அடையக்கூடிய அளவில் இந்த மரம் தயாராகி இருக்குது. இதில் வந்து நாங்கள் தேவையற்ற கந்துகள், பட்ட கந்துகள், அதோட பூச்சி தாக்கம் இருக்கிற கந்துகள், அதுகளை அவற்றை நாங்கள் அகற்றி விடுவோம். இப்படி அகற்றக்குள்ள நீங்கள் பார்க்கக்குள்ள பொதுவாக 20 சென்டிமீட்டர், அதாவது பிரதான தடியிலிருந்து 20 சென்டிமீட்டர் அதுக்கு அப்பால் தான் நாங்கள் பொதுவாக அகற்றுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்போவுமே கத்தரித்த பிறகு நாங்கள் ஒரு பங்கசு நாசினி கொண்டு விசிறது அவசியம். ஏன்னு சொன்னால், நோய்பிடி தாக்கங்களை குறைக்கிறதுக்காக. இதோட நாங்கள் முழுதாக பராமரித்து கொண்டு போகக்குள்ள இதிலிருந்து தேவையான பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாதுளை கிளைகள் உடையாமலும் காற்று வீசும் நேரத்தில் அசைவதற்கு இலகுவாகவும் மாதுளையிற்கு ஆதாரமானது நடப்படுகின்றது. நாம் ஆதாரத்தை கட்டும் போது இலக்கம் 8 வடிவம் வருவது போல் கட்டுவது சிறந்தது. நாம இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட கலந்துரையாடினது மாதுளையை எப்படி அடர்த்தி முறையில மேற்கொள்றது, இதுக்காக நீங்க பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்ப விடயங்கள் என்னன்னு. அப்படின்னா அடுத்த வாரம் இதே போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியில நாம உங்களை சந்திக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல இன்னும் பல தொழில்நுட்பங்களை எப்படி மேற்கொள்றாங்கன்னு. அதுவரை சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்.